ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் ஹேங்கர் ஃபோல்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பட்டு சாரியை எப்படி குயிக்காக வந்துட்டு நம்ம சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி அந்த சாரியை நீங்கள் ஒரு நார்மலாக ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணி எப்படி கொண்டு போகலாம், ஸோ அது எப்படி மடிக்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டு சாரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பட்டு சாரி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சாரி எடுக்கிறீங்கன்னாலுமே நார்மலாக பல்லு ப்ளீட் எடுக்கும்போது அதில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெத்தட் தான் நான் உங்களுக்கு கட்ட போகிறேன். இந்த ஃபோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக பட்டு சாரி வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் தான் ப்ளீட்ஸ் வந்துட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஈஸி டெக்னிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட சாரி வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டேபிள் இல்லைச்சா ஏதாச்சும் வந்து ஃப்ளோரில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம், இல்லை ஒரு நார்மல் பெட்டில் கூட நீங்கள் போட்டு இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த முந்தானி பகுதியை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் ஹைட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பின் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஹைட்டு கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துலையே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடம் போகிறீங்க, ஃபாஸ்ட்டாக உங்களால் ப்ரீ-ப்ளீட் பண்ண முடியலன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு தான் இந்த டெக்னிக் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பின் குத்திருக்க இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட். ஸோ இந்த இடத்துல இருந்து டேபிள் மேலே கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளே வர ப்ளீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். ஒரு ப்ளீட்டை குட்டியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 1 by 1 ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சாரியில் ப்ளீட்ஸ் கேதர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்துகிட்டு அந்த இடம் வந்து நல்லா ஈவன் பண்ணிவிட்டு பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சாரி ப்ரீ-ப்ளீட் பண்ண மறந்துட்டீங்க, டைம் இல்லை, உடனே வியர் பண்ணிட்டு போகணுன்றவங்க கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அயர்ன் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நார்மலாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு பின் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இப்போ நான் என்னோடய பல்லு ப்ளீட்டை ஹைட் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் நான் இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நார்மலாக நீங்கள் கையில் எடுக்க முடியாது, இது மாதிரி டேபிள் மேலே போட்டு தான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் உங்களால் ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் செக்யூர் பண்ணிடுறேன். பின் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் உங்கள் ஷோல்டரில் போட்டு ட்ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ரீ-ப்ளீட் பண்ண போகிறீங்க, பல்லு ப்ளீட் தான் எனக்கு ரொம்ப எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் பின்னை ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக வந்து அரேஞ்ச் பண்ணி பின் குத்திட முடியும். இப்போ என்னோட பல்லு ப்ளீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி பின் குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்களுமே ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் பின் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ என்னோட பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் அயர்ன் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே வியர் பண்ணலாம். ஸோ நான் இந்த பார்ட் வந்துட்டு லைட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹார்டான சாரீ அப்படின்னா கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு லைட் வெயிட்டாக இருக்கும். இல்லை ரொம்பவே சாஃப்டான சாரீ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பலாம் அயர்ன் பண்ணி மெட்டீரியல்ஸை வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷோல்டரில் போட்டு ஒரு தடவை ஹைட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு செஸ்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ண போகிறேன். செஸ்ட் ப்ளீட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட சைடு வந்து நல்லா மறையணும். உங்கள் செஸ்ட்டு, ஹிப்பு இந்த சைடெலாம் கொஞ்சம் மறைஞ்சால் தான் எப்பவுமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் நம்ம வியர் பண்ணும் போது. ஸோ அதனால் உங்கள் சாரீ வந்துட்டு செஸ்ட் ப்ளீட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வி ஷேப்புக்கு வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளீட்டாக நல்லா ஈவனாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அயர்ன் பண்ணணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீ ட்ரே பண்ணுறதுக்கு 1/2 hour 1 hour ஆகும். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து 2 to 3 minutes நம்ம வியர் பண்ணிடுறோம். அதுக்கு ரீசன் வந்து இந்த சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் டெக்னிக் தான். ஸோ ஒரு சாரீ நீங்கள் பர்ஃபெக்டாக
ஷார்ட்டாகவும் கட்டணும், குயிக்காகவும் கட்டி நீங்கள் ரெடி ஆகணும்னும் போது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அதையே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், இது மூலிமா நான் வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணணும், வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சாரி ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. மெஷர்மெண்ட்ஸ், டெக்னிக்ஸ், ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் ஈஸியாகவும் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் என்கொயரிஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பல்லு ப்ளீட், செஸ்ட் ப்ளீட் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம சென்டர் ப்ளீட் தான் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட் பண்ணும்போது கரெக்டான உங்களோட இடுப்பு சைஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அளவு சுத்தளவுலாம் பார்த்து பின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ப்ளீட்ஸுமே லைனாக 1 by 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போ நான் டேபிள் மேலே போட்டு வந்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். டேபிள் மேலே போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ண முடியும். கையிலே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அன்ஈவனாகவும் வரும். ஸோ அதனால் டேபிளோ பெட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரில் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வரும். இப்போ என்னோடய சாரியை நான் வந்து இந்த டேபிளில் ஈவனாக போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப உள்ளே வச்சு தெரிகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெளியில் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ட்ரேப் பண்ணிவிட்டு நடக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ அதனால் நான் ஒரு ப்ளீட்டாக வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ளீட்ஸ் எதாவது மிஸ் ஆகுதான்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ நான் எடுத்திருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லைட் வெயிட்டான ஒரு பட்டு சாரீ மாதிரி தான். ஸோ இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்காது. பட் ஸ்டில் நிறைய பேர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு குயிக்காகவும் ட்ரேப் பண்ணிக்க முடியும் உங்களால். ஒரு நார்மல் சாஃப்டான சாரீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே ட்ரேப் பண்ணிக்கலாம். ஆனாலுமே இப்போ சாஃப்டான சாரீஸுமே ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதுனால ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வியர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் ப்ரீப்ளீட் பண்ணி காட்டியிருக்கேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு ஹேங்கர் ஃபோல்டு தான் நான் காட்ட போகிறேன். ஸோ ஹேங்கர் ஃபோல்டு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். எங்கேயாச்சும் நீங்கள் கேரி பண்ண போகிறீங்க, இல்லை வந்துட்டு உங்கள் வீட்லேயே நீங்கள் நார்மலாக ஹேங் பண்ணி வைக்க போகிறீங்கன்னாலுமே ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய சென்டர் ப்ளீட்டை நல்லா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக அயன் பண்ணாமல் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நார்மலாக ஃப்ளஃபியாக ஒரு நேச்சுரலாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்துட்டு போட்டு ரொம்ப அயன் பண்ணி ரொம்ப தேய்ச்சி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்துட்டு ஹேங்கர் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சாரியை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் சுத்தை வந்துட்டு ஒரு 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே உள் சுற்று நீங்கள் மடிக்கிறீங்க அப்படின்னும் போது கரெக்டான சைஸில் மடிங்க. ஸோ அதுக்குன்னு எக்ஸாக்ட் சைஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ உங்கள் உள் சுற்றி எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. இப்போ என்னோடய செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை இந்த பாக்ஸ் கார்னருக்கு வச்சு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெளியில் இழுத்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை என்னோடய சைடு இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் நல்லா நீட்டன் பண்ணி இப்போ அதையுமே மடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப கசங்கி இருக்கிற மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா எடுக்கும் போது ஃபுல்லாக கசங்கி இருக்கும். ஸோ கசங்காத மாதிரி நீங்கள் எடுக்கணும். இப்போ என்னோடய ஹேங்கர் வந்துட்டு கரெக்டாக சாரீக்கு நடு சென்டரில் வச்சு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே உள்ளே விட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது இந்த சென்டர் ப்ளீட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மேலே வச்சுட்டு இந்த பல்லு ப்ளீட்டை கரெக்டாக இந்த ஹேங்கருக்கு முன்னாடி வர மாதிரி இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஹேங்கர் ஃபோல்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஹேங்கர் ஃபோல்டு வந்து
ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போதே இந்த ப்ரொசீஜர் வந்து நல்லாவே புரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ஹேங்கர் ஃபோல்டு வந்துட்டு ரொம்ப கசங்காதபடி நீங்கள் மடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ரைடலுக்கு கூடமே நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டெக்னிக் வந்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.